9 மணிக்கு ஷோக்கு யார் வருவாங்க? எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்கிறவங்க, அதாவதுன்னா ஒரு டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 9 மணிக்குள்ளே வருவாங்க. யார் மிட் நைட்டுக்கு அப்புறம் படம் பார்க்க போவாங்க? அடுத்த நாள் வேலை இல்லாதவங்க படம் பார்க்க போவாங்க. ஆனால் இப்போ நம்ம படத்தை பார்க்க வரவங்களாம் யார்? ஒரு சின்ன படம் கண்டென்ட் வைஸ் யாருக்காக படம் எடுக்கிறாங்க? அது ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்காக, இல்லை பொறுப்பான குடும்பத் தலைவர்களுக்காக, இல்லை ஒரு குடும்பத்தினர் பார்க்குற மாதிரியான படங்கள் தான் இந்த கண்டென்ட் வைஸ் இருக்கும். ஆனால் இவங்களை எப்போ படம் பார்க்க முடியும்? ஒரு 11:30 இல்லை ஒரு 11 o'clockலேருந்து நைட் 9 o'clock 10 o'clock வரைக்கும் தான் அந்த டைமில் தான் இவங்க படம் பார்க்க முடியும். ஆனால் அந்த நேரங்களில் படமே போடாமல் உங்கள் படத்தை போட்டு ஆள் வரல க்ளோஸ் பண்ணிட்டோம், உங்கள் படத்தை போட்டு ஆள் அதாவது நாம்கே வசன் சொல்கிறது இல்லையா, பெயரளவில் போட்டோம், ஆடியன்ஸ் வரல அதனால போடல. அப்படி இருக்கக்கூடாது. என் படம் எப்போ ஓடுதுன்னு எனக்கே தெரியாத போது ரசிகர்களுக்கு எப்படி தெரியும்? போகிங்கிற திரைப்படம் எங்கே ஓடுதுன்னு இப்போ விஜயசேகர் தெரியுமான்னு கேளுங்க. இந்த ஷோ பணம் கட்டியிருப்பாரு, நாளைக்கு சொல்லுவாங்க இதில் அந்த கியூப்ல இருந்து, இல்லை சார் நேற்று உங்கள் ஷோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போதான் தெரியும் தயாரிப்பாளருக்கு நம்ம படம் அங்கே ஓடலன்னு. இது மாதிரி கேவலமான இடத்துல தான் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி இருக்கு. அந்த தயாரிப்பாளர்களுக்கு முன்னாடி நாங்கள் படம் போட்டோம்னா எங்கள் படம் 60 தேட்டர் தான், 60 தேட்டரில் படம் ஓடுன்னு எங்களை சொல்ல முடியும். அவர் சொன்ன மாதிரி இப்போ தேட்டரில் நம்ம ஃப்ளெக்ஸை ஓரமாக வச்சுட்டு கல்யாண் ஜுவல்லரி ஃப்ளெக்ஸை அதிகமாக வச்சுருக்காங்க. இது என்ன கேவலமான இதுவாக இருக்கு பாருங்க. திரையரங்கம் எதுக்காக இருக்கு? திரைப்படங்கள் வர உங்க படத்துல உங்க தேட்டர்ல எந்த படம் ஓடுதுன்னு சொல்றதுக்கு தானே உங்க இது இருக்கு. ஆனா அதுக்கே உங்க படத்துல ஓடுனா சின்னதா எங்க ஒரு மூலையில வச்சுவோம், அதுக்கு நம்ம பணம் கட்டணும். இப்போ எங்க படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சார், ட்ரெய்லர் போடலாம் அப்படின்னா 20 லட்ச ரூபா பணம் கொடுங்குறான். அதாவது நம்ம படம் ஓடும்போதே, நம்ம தயாரிப்பாளர் எடுத்த படம் ஓடும்போதே போடுறதுக்கு நான் 20 லட்ச ரூபா படம் கொடுப்பேன். அப்போ இன்னும் புற்றுச்சல்கள் மாதிரி உங்க படத்தை ப்ரொமோஷன் பண்றேன் நான், இது எனக்கு இவ்வளவு கொடுன்னா, எடுத்த படத்தை விட ப்ரொமோஷன்ங்கிற பேர்ல பல பேர் கொள்ளையடிக்க வந்துட்டாங்க. அப்ப யாருக்கிட்ட பணம் கொடுத்தா நம்ம படம் ப்ரொமோஷன், எதத்தின்னா பெத்தம் தெளியா அப்படிங்கிற நிலை அறியாத தயாரிப்பாளர்கள் இருக்கிறதால, அந்த மாதிரி சூழ்நிலை தயாரிப்பு இருக்கிறதால வரவங்கட்டெல்லாம் உனக்கு 50,000 உனக்கு 50,000 உனக்கு 50,000 கொடுத்தா அவங்க விளம்பரத்தை பார்த்து யார் வராங்கன்னு தெரியாது. படம் பார்க்க வரும்போது 10 பேர் 5 பேர் 20 பேர் இருந்தா இந்த ப்ரொமோஷன்லாம் யாருக்கிட்ட இவங்க போய் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னு தெரியாது. இப்போ இதை சரி செய்ய வேண்டிய இடம் ஒரு இடம் இருக்கு, அது தயாரிப்பாளர்கள். இப்போ டிமாண்ட் இருக்கு, சப்ளை இருக்கு. சப்ளை 1000 திரைப்படங்கள் இருக்கு, இங்க 5 கோடி பேர் படம் பார்க்க தயாரா இருக்காங்க. இதை சரி பண்ணக்கூடிய இடம் என்ன? எப்படி படம் பார்க்கறது? இந்த 1000 திரைப்படங்களை பணமே கொடுக்காம என் படத்தை போடுன்னு சொல்ற நிலையில இருந்தா கூட, ப்ரொடியூசர் இருந்தா கூட, அதை பார்க்க இன்னைக்கு ஓடிடி வராங்களான்னா இன்னும் அவங்கள போய் உருவணும். நீங்க சார் என் படத்தை பாருங்க, படத்தை பார்த்து ஃப்ரீயா போடுங்க, பணமே கொடுக்க வேண்டாம், உங்க ஓடிடிலையாவது போடுங்க. அதுக்கு அவன் சொல்றான் பார்த்துட்டு போடுறோம். எப்படின்னா பசி எடுக்கும்போது எல்லாத்தையும் நம்ம ஒரே ஒரு மீன், நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு மீன் துண்டு வைப்பான் சாப்பாட்டில், அது ஃப்ரீயாக வச்சுருவான். அந்த மீன் துண்டை பார்த்துட்டே சாப்பிடுவோம் நாங்கள். ஏன்னா அது சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட முடியாது, சாப்பாடு இதுவாக இருக்காது. அப்போ ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த முள்ளை கூட நிறைய தடவை திருப்பி நக்கிக்கிட்டு இருக்கு. அங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அவன் டைரக்டர் ஆகிட்டோம். சின்னத்து ஒரு கல்யாணத்துக்கு போனோம், 60 வகை சாப்பாடோடு இருக்குன்னா சும்மா ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி சாப்பிட்டுட்டு தள்ளி விட்டுட்டோம். அப்போது ஓவர் சப்ளை இங்கே குப்பைக்கு போயிடுது. அப்போ இங்கே படம் இல்லாத போது நம்ம படத்தை போட்டு ஓட்டிகிட்டு இருந்த கஷ்டமா படம் கொடுங்க, நம்ம படத்துக்கு படம் கொடுத்து பணம் வாங்கி, பணம் கொடுத்து நம்ம படத்தை வாங்கி அவங்களே போஸ்டர் ஒட்டி அவங்களே வியாபாரம் பண்ணி நம்ம பணம் கொடுத்த காலம் ஒரு காலம். அப்போது டிமாண்ட் இருந்தது, சப்ளை கம்மியாக இருந்தது. இப்போது நம்மளே படத்தை கொடுத்துடணும், ஃப்ரீயாக கொடுத்துடணும். இதை ப்ரொமோஷன் பண்ண பணம் கொடுத்துடணும், நம்மளே ஃபோட்டோ கார்டு கொடுக்கணும், நம்மளே ஃப்ளெக்ஸ் கொடுக்கணும், அதை ஒட்டுறதுக்கு நம்மளே காசு கொடுக்கணும். அதை ஒட்டினானே இல்லைன்னு பார்க்க நம்ம ஆளை வைக்கணும். ஆனால் அங்கே போய் பார்த்தா ஃப்ளெக்ஸ் இல்லை. ஏன்னா அவர் சொல்லுவார், இல்லை சார் 10 படம் வருது, உங்கள் படத்தை எங்கே வைக்கணும்னு தெரில, இப்படிங்கிற நிலைமை இருக்குது. இப்போ நீங்கள் சைனாவுக்கு போயிட்டு நீங்கள் போடணும் அப்படின்னு போட்டிங்கன்னா கட் ஆகிடும். அப்போ அந்த அரசு அந்த வார்த்தையே டெலீட் பண்ணுறாங்க. டாப்லெஸ்ஸாக ஒரு ஃபோட்டோ அது டெலீட் பண்ணிடும். கூகுளோ இல்லை மற்ற இதுவோ அங்கே ஒர்க் ஆகாது. அவன் தன் சொந்த நாட்டுக்காக, தன் சொந்த நாட்டு மக்களுக்கு எதையெல்லாம் பார்க்கலாம், எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு சென்சார் வச்சுருக்கான். அப்படி தான் வரும். ஆனால் இந்தியா எப்படி இருக்குன்னா, உலகத்தோட கழிசடிகளை இங்கே கொட்டலாம், எதை ஒன்றாலும் இங்கே கொட்டலாம். அப்போ அது ஓப்பனாக இருக்குது. அதை முதல்ல சரி இது பண்ணும்.
இப்போ மனசுல வந்து இங்க கீழே வந்து நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்தா மேல இருக்கிற தண்ணி கொதிச்சுட்டே இருக்கும். அப்ப வக்கரத்துக்கான எல்லா விஷயங்களையும் இந்த சமூகத்துக்கு நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா வாயால சொல்ல கூச மாதிரியான விஷயங்கள் வந்து பப்ளிக்கா இருக்கு. இந்த போன்ல இப்ப எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இதை பார்க்கக்கூடிய இதுவும் கொடுத்துட்டு கெட்டதையும் கொடுத்துட்டு நீ பார்க்காதன்னா எப்படி இது சாத்தியம்? அப்ப எங்களுக்கு மட்டும்தான் வந்து பொறுப்பு இருக்கா? அரசுக்கு பொறுப்பு இல்லையா? இதை கொடுக்குறவங்களுக்கு பொறுப்பு இல்லையா? அது நிச்சயமா இருக்கு. அந்த கொதிநிலையை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அரசோட வேலை. நான் வந்து சினிமாலாம் யோக்கியம், நீங்க அரசு மேல குறை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிறோம் நீங்க நினைச்ச கூடாது. சினிமாவிலும் அது போன்ற காட்சிகளை தவிர்க்கணும். ஒரு காட்சியை வந்து ஒரு சந்தோஷத்தை ஒரு அழகுணர்ச்சியை காமிக்கிற மாதிரி தான் திரைப்படங்கள் அமையணுமே தவிர ஒரு வல்கரையோ ஒரு பாலியலை வந்து ஆமோதிக்கிற மாதிரியோ இல்லை அதை வந்து வரவேற்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கக்கூடாதுங்கிறது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. வியாபாரத்துக்காக எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலாங்கிறது நான் சொல்லவே இல்லை. திரைப்படத்துறையிலும் ஒரு தணிக்கை வேணும், சுய தணிக்கை வேணும். முதல்ல தணிக்கைங்கிறது வேற விஷயம், சுய தணிக்கை வேணும். எது மாதிரியான விஷயங்களை சொல்லலாம் அப்படிங்கிற விஷயம். நீ போய் 70 வயசு ஒரு பெண்மணியை கற்பழிச்சு சரின்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அது மாதிரி காட்சிகள் வருதா படத்துங்கள? அது மாதிரி நிச்சயமா வந்திருக்காது. எவ்வளவு மோசமான படத்துலயும் இது மாதிரி மோசமான கண்டென்ட் இருக்காது. அதனால எங்களோட பார்ட் இருந்தா அதை நாங்கள் சரி செய்து கொள்கிறோம். ஆனா இதனுடைய பெரும்பான்மையான பங்கு இது அரசு கிட்ட தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.